இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன். அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். திருவள்ளுவர். திருவள்ளுவரோட இலக்கியத்தை தொடாமல் நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்லை முடிக்கவே முடியாது. ஒரு திருவள்ளுவர் 1330 குறளில் அற்புத விஷயத்த சொல்லியிருக்கார். அதில் நமக்கு தேவையான லீடர்ஷிப் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 குறள் சொல்லியிருக்கார். அதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் ஒரு 5 குறள் மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்து படிங்க. அது உங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்லை மிகைப்படுத்தி கொடுக்கும், நல்ல திறன் வளர்த்து கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 511வது குறள், நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆள்படும். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆள்படும். இதோட தமிழ் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலில் நல்லதும் தீமையும் ஆராய்ந்து நல்லதை தேர்ந்தெடுக்கும் அறிவும் நற்பண்பும் உள்ளவரையே வேலைக்கு நியமிக்க வேண்டும். அப்போ நீங்க ஒரு வேலையால இன்டர்வியூ பண்ணும்போது, செலக்ட் பண்ணும்போது அவரு நல்லதையும் கெட்டதையும் ஆராயும் தன்மை அவருக்குள்ள இருக்கா அப்படின்னு நீங்க இன்டர்வியூ பண்ணணும். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது, ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் லீடர், ஹெச்ஓடி, ஒரு கிரேட் மேனேஜர், ஒரு கிரேட் சூப்பர்வைசரா இருக்கும்போது நம்ம ரிலேட்டிவ் துரத்தி கொடுத்தாங்க, நம்ம தெரிஞ்சவங்க கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணி டீம் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீம்ஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அதே நான் சொன்னபோது வள்ளுவர் சொல்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ற பர்சனுக்கு ரேஷனலைஸ் ஸ்கில் இருக்கா, நல்லதும் கெட்டதும் அவருக்கு தெரியுதான்னு பார்க்கணும். அது இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க, மீனிங்க உங்களுக்கு புரியும். எ பர்சன் சுட் பி எம்ப்ளாய்டு, எ மேனேஜர் சுட் பி எம்ப்ளாய்டு only if he has the wisdom to examine both the good and the bad in any matter and choose the right path. One who consistently prefer the good after thoughtful consideration is fit for responsibility. Thoughtful consideration is fit for responsibility. A person should be employed only if he has the wisdom to examine both the good and